புளியோதரை பேஸ்ட் தயாரிக்கும் முறை. புளியோதரை பவுடர் அரைக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி தலா 1 ஸ்பூன், வரமிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும். வெந்தயம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும். புளியோதரை பவுடர் அரைக்க தேவையான பொருட்கள்: தலா 1 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் அரை டீஸ்பூன். முதலில் எண்ணெய் சட்டியை வைத்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முதலில் சட்டியை வைத்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை நன்றாக வறுத்து கொள்ளவும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லி, நன்றாக வறுக்கவும். 1 ஸ்பூன் மிளகு, அதையும் நன்றாக வறுக்கவும். 4-5 பட்டை மிளகாய், பிறகு அரை ஸ்பூன் வெந்தயம், அனைத்தையும் நன்றாக வறுத்து இறக்கி வைத்து கொள்ளவும். வறுத்த பின்பு அத்துடன் பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்க்கவும். அப்படியே வைத்து ஆறிய பின் மிக்சியில் போட்டு அரைத்து பவுடராக எடுத்துக்கொள்ளவும். 150 கிராம் புளி எடுத்து தண்ணீர் ஊற்றி நன்றாக கரைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி தனியாக வைத்து கொள்ளவும். அரைத்த பவுடர் புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். மேற்கண்ட பொருள்களை 100 மில்லி எண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் புளியோதரை பொடியை சேர்த்து புளி கரைசலையும் சேர்த்து நன்றாக வேக வைத்தால் இது போன்று புளியோதரை பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதை நாம் நீண்ட நாட்கள் பதப்படுத்தி வைத்து கொள்ளலாம். தேவைப்படும் பொழுது சிறிது சாதத்தில் ஊற்றி சுவைக்கலாம். சாப்பிடுவதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.